கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். வேதாகமத்திலிருந்து 2 பேரை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரைக்கும். இந்த 41லிருந்து 56 வரை வசனங்களை வாசிக்கும் போது 2 விதமான ஆட்களை வியாதியின் படுக்கையில, வியாதியில ஒருவேளை மரித்து விடுவோமோ என்கிற நிலையில இருந்த ஒரு பெண்ணையும், ஒரு பிள்ளையை அப்படி மரணப்படுக்கையில உடைய ஒரு தகப்பனையும் குறித்து நமக்கு வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில கூட அநேக குடும்பங்கள், அநேகர் வியாதிஸ்தராய் இருக்கிறதை பார்க்கிறோம். வியாதியினாலே ஒரு வேலை பயந்து போய் இருக்கிறதை பார்க்கிறோம். அநேக குடும்பங்களில் இருக்கிறவர்கள் வியாதியினாலே, வியாதியின் படுக்கையில் இருக்கிறதை பார்த்து நம்ம ஒருவேளை துக்கத்தோடு இருக்கிற ஆட்களும் இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வேதம் நமக்கு எல்லாவற்றுக்குமே வழியா இருக்கிறது. நம் தேவன் நமக்கு சுகம் தரும் தேவன். அவர் நம்மை சுகமாக்குகிற கர்த்தர். இன்றைக்கும் அவருடைய வல்லமை இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தபோது வியாதியோடு இருந்த ஒரு பெண், ஒரு ஸ்திரீ இயேசுவை தேடி வந்ததாய் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அந்த வேத பகுதியில லூக்கா 8:43 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தம் எல்லாம் போய்கொண்டே இருக்கிறது. பலவீனத்தின் மேல் பலவீனம், சுகவீனம், மரித்து போக வேண்டிய அளவிற்கு பலவீனப்பட்ட ஒரு பெண் எல்லா வைத்தியர்களையும் தேடி தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்தும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. அந்த பெண் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரை தேடி வந்ததாய் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஒருவேளை இன்றைக்கும் பணத்தை எல்லாம் செலவழித்து எத்தனையோ வைத்தியம் செய்து கூட, எத்தனையோ விதமான மருந்துகளை உட்கொண்டும் கூட நீங்க இன்னும் சுகத்தை பெற்றுக்கொள்ளாமலே இருந்தா, இயேசு என்கிற தேவன், இயேசு இருக்கிறார், அவர் உங்களை சுகமாக்குவார் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். அவர் சுகம் தரும் தேவன். அன்றைக்கு அந்த பெண் இயேசுவை தேடி வந்தபோது திரளான ஜனங்கள் இருந்தாங்க. அவரை நெருக்கினார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த பலவீனத்தோடு இருந்த அந்த ஸ்திரீ 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள அந்த பெண் இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு கூட என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை வியாதியில நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். வியாதியின் நடுவுல வலியோடும் வேதனையோடும் நீங்க இருக்கலாம். உங்களை விசாரிக்க யாருமே இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த பெண்ணை குறித்து தியானிக்கும் போது அவளோடு கூட யார் வந்தது, அவளை யார் அந்த இடத்திற்கு அழைத்து வந்தது, யார் அவளுக்கு இயேசுவை குறித்து அறிவித்தார்கள் என்றெல்லாம் தெரியல. ஆனா இந்த வேத பகுதி ஆரம்பிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:1 வாசிக்கும் போது அங்கே இயேசுவினாலே சுகமாக்கப்பட்ட அநேக பெண்கள் அவரோடு இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த பெண்களில சுகமானவர்கள், பிசாசினாலே கட்டப்பட்ட நிலையில விடுதலையான பெண்களில யாராவது ஒரு நபர் இயேசுவை குறித்து அவளுக்கு சொல்லி இருக்கக்கூடும். ஒருவேளை அவள் பெற்றுக்கொண்ட சுகத்தை, அவர்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையை அவளுக்கு அங்கே அறிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு நிறைய பேர் மரணப்படுக்கையில இருக்கிறாங்க. இந்த உலகம் எதையோ செய்து கொண்டிருக்கிறது. இயேசுவை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது, தேவ பிள்ளைகளுடைய கடமையா இருக்கிறது. அவர் நல்ல மருத்துவர், அவரே மருந்து. இந்த இடத்துல தேவையானது என்ன? இயேசுவிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள என்ன வேண்டும்? முதலாவது, இயேசுவை தெரியாத ஒரு நபருக்கு இயேசுவை அறிவிக்க ஆட்கள் வேண்டும். இன்றைக்கும் அநேகருக்கு இயேசுவை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
ஒருவேளை அவங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், அவர்கள் எதிர்த்தாலும், ஒருவேளை நமக்கு விரோதமாய் காரியங்களை பேசினாலும், நமக்கு ஒரு கடமை உண்டு. இயேசு சுகம் தருகிற தேவன் என்பதை நாம் அறிவிக்க வேண்டாம். அவளுக்கு அறிவித்திருக்கிறார்கள். இரண்டாவது, அவள் அதை நம்பினாள், விசுவாசித்தாள். ஒருவேளை இன்னைக்கு வியாதியோடு நீங்க இருந்தா, இதை பார்த்து கொண்டிருந்தா, சகோதரி சகோதரியே, உங்களுக்கு சுகம் தர இயேசு இருக்கிறார். அதை நீங்க நம்புங்க. அந்த பெண் அதை நம்பினாள், அவள் அதை விசுவாசித்தாள். அவளுடைய பலவீனத்தை பார்க்காம, அவள் சுகவீனத்தை பார்க்காம, சுற்றி இருந்த கூட்டத்தை பார்க்காம, வாய்ப்பே இல்லை இயேசுவை சந்திக்க. ஆனாலும் கூட அவள் முயற்சி செய்தாள். ஒருவேளை நீங்க படுத்த படுக்கையா இருக்கலாம், எதுவுமே என்னால முடியலன்ற நிலையில இருக்கலாம். அநேகர் பலவீனப்பட்ட சூழ்நிலையில அழுது கொண்டே இருக்கிறாங்க. எங்களால எதுவுமே முடியல, என்னால எழ முடியல, நடக்க முடியல, எதையும் செய்ய முடியல அப்படின்னு உடைந்து போன ஆட்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசுவை உங்களால தொட முடியும். விசுவாசத்தினால இயேசு உங்களால தொட முடியும். நீங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க கூப்பிடுவீங்கன்னு சொன்னா இயேசு வருவார். அவருடைய வல்லமை அங்கே வெளிப்படும். அந்த ஸ்திரீ என்ன செய்தானா, அந்த கூட்டத்துக்குள்ளாய் நுழைந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட அவள் ஒரு பிளான், அவளுக்கு ஒரு லக்கை நிர்ணயித்தாள். அவரை தொடுகிறது அவளுடைய நோக்கம் அல்ல. அவரிடத்துல ஜெபம் பண்ணிக்கணும், இயேசு என்னை தொட்டு ஜெபிக்கணும்னெல்லாம் அவன் நினைக்கல. இவருக்குள்ளாய் வல்லமை இருக்கிறது, இவர் தேவகுமாரன், இவர் தேவன், இவர் சுகத்தை தருவார். ஏன்னா நிறைய பேர் அவ பார்க்கிறா, நிறைய பேருடைய சாட்சிகளை அவர் கேட்கிறா. அந்த விசுவாசத்தோடு அந்த கிறிஸ்துவின் இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் என்று வேதம் சொல்கிறது. தொட்ட உடனே இயேசு பேசுகிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டது? ஒருவேளை இன்றைக்கு கூட்டம் கூட்டமான ஆட்கள், கூட்டம் கூட்டமான ஜனங்கள் ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது எவ்வளவு கூட்டமாய் வியாதிஸ்தர்கள், அங்கே கூட்டம் கூட்டமான ஆட்கள் இருக்காங்க. நமக்கு எப்போ அட்மிஷன் கிடைக்கும்? நிறைய பேர் சொல்றாங்க, இப்ப எங்கேயுமே அட்மிஷன் இல்லை, எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியல, தைரியமாய் ஒரு மருத்துவரை சந்திக்க முடியல. உங்களை விடுதலையாக்க, சுகமாக்க ஒரு மருத்துவர் இருக்கிறார். அவர் எந்த கூட்டத்தின் நடுவுல இருந்தாலும் நீங்க அவரை தொட வேண்டும் என்று சொல்லி, அவரிடத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்தீங்கன்னா போதும். இந்த நாளிலும் நீங்க இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே, உடைய காயப்பட்ட கரத்தினாலே என்னை சுகமாக்குங்கன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க விசுவாசிங்க, அவருடைய வல்லமை உங்களை சுகமாக்கும். அவரிடத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டான். அப்பொழுது அந்த ஸ்திரீ பயந்து போய் அவருடைய பாதத்தில் விழுந்து நடந்த எல்லாவற்றையும் சொல்லுகிறாள். தன்னுடைய வியாதியை குறித்து பேசுகிறாள், தன்னுடைய சூழ்நிலையை குறித்து பேசுகிறாள், நான் தான் உம்மை தொட்டேன் என்று சொல்லுகிறாள், தான் பெற்றுக்கொண்ட சுகத்தை குறித்து பேசுகிறாள். அப்போ உடனே தொட்ட உடனே அவளுடைய சரீரம் சுகமாக்கப்பட்டதாய் வேதம் சொல்லுகிறது. உடனே இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து 48வது வசனம், அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று சொன்னார். இந்த ரட்சிப்பு என்பது சுகம். திடன்கொள், ஒருவேளை நீ பயப்படாத, நீ எந்த ஒரு தவறான செயலையும் செய்யவில்லை. ஒருவேளை அந்த நாட்களில இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தீட்டுள்ளவர்களாய் தள்ளப்பட்ட நிலையில, ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்க வேண்டிய ஆட்கள் இவர்கள். அவரை தொட்ட உடனே அவருடைய எல்லா பாவ சாபக்கட்டிலிருந்து அவள் விடுவிக்கப்பட்டாள். எல்லா வியாதிகள் பலவீனத்திலிருந்து அவள் விடுவிக்கப்பட்டாள். இயேசு சொல்லுகிறார், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போயிரு சொன்னார். இன்றைக்கு கூட நீங்க இயேசுவை தொட ஆயத்தமாயிருந்தா, அவரை தொடுவீர்கள் என்று சொன்னா, இயேசுவே உடைய காயப்பட்ட கரத்தை தொடுகிறேன்னு சொல்லி பாருங்க. அவர் உங்களை பார்த்து சொல்லுவார், உங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி சமாதானத்தை கொடுத்து, தேவன், மகளே மகனே நீ திடன்கொள்,
பயப்படாத, நான் தான், சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு வீட்டுக்கு போ, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுவார். இந்த நாளில கூட தொடர்ந்து ஒரு நபரை பார்க்கிறோம். ஜெபாலை தலைவன் யவீரு, அவருடைய பிள்ளை மரித்து போகிற நிலையில் இருக்கும்போது இயேசுடைய பாதத்தை பிடித்த ஆண்டவரே, சுகப்படுத்த உம்மாலே ஆகும் ஆண்டவரே, என்னுடைய வீட்டிலே என்னுடைய பிள்ளை மரண அவஸ்தையா இருக்கிறான், வாங்கன்னு சொல்லும் போது வர தாமதமானது. இங்கே அந்த ஸ்திரீ அங்கே தேவனை தாமதப்படுத்துகிறாள். இயேசுவிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இப்போது எவருடைய மகள் அங்கே மரித்து போன செய்தியை எவருடைய வீட்டிலிருந்து வந்த ஆட்கள் இயேசுவோடு எவீர் இருந்த அந்த சூழ்நிலையில அவனுக்கு சொன்ன போது அங்கே உடைந்து போகிறான் எவீரு. ஆண்டவராகிய தேவன் எவீரை பார்த்து சொன்னார். 50வது வசனம், இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்போது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று சொன்னார். விசுவாசம் இன்றைக்கு சுகத்தை பெற அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், உன்னுடைய விசுவாசம் தான் உன்னை சுகமாக்கியது. உன்னுடைய விசுவாசம் இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் தான், நம்முடைய விசுவாசம் தான் நமக்கு சுகத்தை கொண்டு வரும். தேவ ஜனமே, நீங்க ஒருவேளை விசுவாசிகளா இருக்கலாம், தேவ பிள்ளைகளா இருக்கலாம். ஒருவேளை வியாதியை பார்த்து அதன் வல்லமையை பார்த்து பயந்து போக வேண்டாம். ஒருவேளை இந்த இடத்துல யவீரும் பயந்து போனான், பிள்ளை செத்து போயிற்று, வாய்ப்பு இல்லாத ஒரு நிலையில உடைந்து போனான். இயேசு சொன்னார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த கடைசி நிமிஷத்துல கூட 11th ஹவர்ல கூட செத்து போயிடுவாங்களோன்ற பயத்தோடு அநேகர் நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கலாம். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் சுகம் தரும் தேவன். அங்கே அவனை பார்த்து சொல்லிட்டு அவனுடைய வீட்டிற்கு வந்து இயேசு அந்த மரித்து போன பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார், இவள் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்று சொல்லி சிறு பிள்ளையே எழுந்திரு என்று சொன்னார். மரித்து போன அந்த சிறு பிள்ளை உயிரோடு எழுந்தான். ஒருவேளை விசுவாசம் இல்லாம அங்க நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாரையும் இயேசு வெளியே அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். உங்களுக்கு கூட, உங்களோடு கூட இருக்கிற ஆட்கள் விசுவாசம் இல்லாத ஆட்களா இருக்கலாம். ஒருவேளை உங்க விசுவாசத்தை குறைக்கும்படி பேசுகிற ஆட்களா இருக்கலாம். கொஞ்சம் வெளியே அனுப்புங்க, உள்ளே இயேசுவை வைங்க. ஒருவேளை விசுவாசம் இல்லாத ஆட்களோடு தொடர்புடைய ஆட்களா இருந்து உங்களுடைய விசுவாசத்தின் அளவை குறைத்து கொண்டு இழந்து கொண்டே இருந்த காலங்கள் எல்லாம் போதும். தேவ ஜனமே, சகோதரனே, சகோதரியே, அல்லது இதுவரை இயேசுவை அறியாத நபராய் கூட நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு சுகம் தரும் தேவன். அவரை நம்பின ஒருவரை கூட அவர் கைவிட்டதாய் வேதத்துல எழுதப்படல. அவரை நம்பின ஜனங்கள் இன்றைக்கும் உயிருள்ள சாட்சிகளாய் இருக்கிறாங்க. எத்தனையோ முறை நான் என்னுடைய சாட்சியை சொல்லியிருக்கிறேன். கேன்சர் என்கிற அந்த உயிர்கொல்லி நோய் என்னை முற்றிலும் மரணப்படுக்கையில தள்ளின போது என்னுடைய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை சுகமாக்கி, இதோ அவர் சுகம் தரும் தேவன் என்பதற்கு சாட்சியை வைத்திருக்கிறார். விசுவாசிங்க, பயப்படாதீங்க. தேவன் உங்களை சுகமாக்கி சமாதானத்தை கொடுத்து சாட்சிகளாய் வாழ வைப்பார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless, God bless. நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி செபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பயங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், கண்ணீரை தொடங்க. ஆண்டவரே, உம்மால செய்ய முடியாத அதிசயம் ஒண்ணுமே இல்லப்பா. சூழ்நிலைகளை எல்லாம் சாதகமாய் மாற்றுங்கப்பா. வேலையில, வருமானத்துல, படிக்கிற காரியங்களில, திருமண காரியங்களில, பிள்ளை செல்வங்களுக்கு ஆண்டவரே எல்லா பகுதியிலும் ஒரு சமாதானமான ஆண்டவரே சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். எங்க தேசத்தை ஆண்டவரே சமாதானமாய் மாற்றுங்க ஆண்டவரே. கொள்ளை நோயிலிருந்து தேசத்தை விடுவீங்கப்பா ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மரண படுக்கையில இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சுகமாக்குங்க ஆண்டவரே. பயங்கள் பாரங்கள் நீங்கட்டும், கிருபை பெருகட்டும். உம்முடைய கிருபை இருக்கிறான் எங்களோடு கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற மகா பெரிய தயவுக்காய் கோடானு கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே எங்க தேவைகள் இன்னதென்று அறிந்த தேவன், என்ன தேவையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருடைய தேவைகளை சந்தித்து அற்புதங்களை செய்து சாட்சிகளாய் நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம்,
ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless. God bless.